அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய நாளில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா சிவராத்திரியுடைய மகத்துவங்களை பற்றியும் இன்றைய நாளில் என்ன சிவராத்திரி வந்திருக்கு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சிவராத்திரி பொதுவாக மொத்தம் 5 வகைப்படுகின்றன. ஒவ்வொரு சிவராத்திரியும் ஒவ்வொரு அம்சங்களை கொண்டதாக அமைந்திருக்கிறது. பார்த்திங்கன்னா மொத்தம் 5 வகை சிவராத்திரிகள். 1 மகா சிவராத்திரி, 2 நித்திய சிவராத்திரி, 3 மாத சிவராத்திரி, 4 பட்ச சிவராத்திரி, 5 யோக சிவராத்திரி என 12 மாதங்களுக்கும் சேர்ந்து 5 விதமான சிவராத்திரிகள் வரப்படுகின்றன. இந்த சிவராத்திரி நாளில் நாம் என்னென்ன செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் சிவபெருமானை வணங்க வேண்டும் என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய நாளில் வரக்கூடிய சிவராத்திரி பார்த்திங்கன்னா மாத சிவராத்திரி ஆகும். இந்த மாத சிவராத்திரியினுடைய பலன்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, சிவபெருமான் மாத சிவராத்திரியில் என்னென்ன நமக்கு பயன்களை தராரு, என்னெல்லாம் நமக்கு கொடுக்குறாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சிவபெருமான் எப்போதுமே அபிஷேக பிரியர். அதனால் அவருக்கு செய்யப்படுகின்ற அபிஷேகங்கள் அனைத்துமே அவருக்கு மிகவும் பிடித்ததாக இருக்கிறது. அதுவும் விபூதி அபிஷேகம் மிகவும் பிடிக்கும். இன்றைய நாளில் சிவராத்திரியில் நம்ம செய்ய வேண்டியதும் சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்கி தரலாம். வில்வ இலை போன்ற அவருக்கு பிடித்தமான அபிஷேகங்களோ அல்லது அர்ச்சனைகளை செய்வது மிகவும் சிறப்பானது. விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவதும் உடலையும் மனதையும் நம்மை தூய்மைப்படுத்துகிறது. முதன்மையாக சிவராத்திரியின் விரதம் தூய்மைப்படுத்துகிறது. இது தீய கர்மா வினைகளை அனைத்தையுமே அழித்து மன அமைதியை காத்து உடல் நலத்தையும் அமைதியையும் நமக்கு தள்ளப்படுகிறது. அத்துடன் இவ்வளவு நாம் கடுமையாக இருப்பதினால் நல்ல விதமான ஆரோக்கியமாக இருப்பதற்கு வழிவகுப்பதற்கு ஆன்மீகத்தில் நாம் ஈடுபடுவதனால் அனைத்து விதமான உணர்ச்சிகளை கட்டுப்பாடில் வைத்து நல்ல ஆன்மீகத்தினுடைய வழியிலே சென்று போவதற்கு இந்த சிவராத்திரி உதவுகிறது. இது மாதந்தோறும் வரக்கூடிய சிவராத்திரிகள். மாதம் 12 வருடத்திற்கு 12 என மாதந்தோறும் வரக்கூடிய சிவராத்திரியாக இருக்கிறது. இன்றைய நாள் சிவராத்திரி மாத சிவராத்திரி என்று பெயர்படுகிறது. இதனுடைய முக்கிய பலன்களை பார்த்தீங்கன்னா, பாவங்கள் நீங்குவது. நாம் அறியாமல் செய்த பாவங்கள் அனைத்துமே தீய கர்மா வினைகளை நீக்கி நன்மைகளை பெருக்குகிறது. அதாவது கர்ம வினைகளை முழுவதுமாக விலக்கி நன்மைகளை பெருக்குவதாக இது அமைந்திருக்கிறது. உடல் மற்றும் மனதையும் ரொம்ப தூய்மையாக வச்சிருக்கு. இந்த விரதம் இருப்பதனால் இரவு முழுவதும் விழித்திருப்பது உடலுக்கு நச்சுக்களை அனைத்தையும் நீக்கி நமக்கு ஆற்றலை தருவதாக இருக்கிறது. இது நம்ம இந்த விரதத்தின் நம்ம இருப்பது மிகவும் நமக்கு உடல் தூய்மையாவதும் மனதும் தூய்மையாவது சேர்ந்து இந்த விரதத்தில் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மனம் அமைதியாக இருக்கிறது. நமக்கு கோபம், பொறாமை போன்ற எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விடுபட்டு நாள் முழுவதும் நமச்சிவாய என்னும் 5 எழுத்து மந்திரத்தை சொல்லி கொண்டிருப்பதால் நமக்கு நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக ஏற்படுத்தி எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் குறைத்து மனதளவில் தெளிவு கிடைத்து மனதும் அமைதியாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இறையருள், இறைவனுடைய அருள் பூரணமாக கிடைக்கிறது. இந்த சிவராத்திரியில் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சிக்கல்களையும் தீர்த்து நல்ல நிம்மதியை கொடுப்பதுடன் நல்ல செல்வங்களையும் நமக்கு அள்ளி தருவதாக இந்த சிவராத்திரி அமைந்திருக்கின்றது. இப்படிப்பட்ட பல்வேறு விதமான பலன்களை தரக்கூடிய சிவராத்திரியாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு விரதமும் ஒவ்வொரு பலன்களை சொல்லித்தரும் வகையில் சிவராத்திரியின் விரதம் மற்றும் நமது உடலையும் தூய்மைப்படுத்தி நமது ஆன்மாவையும் தூய்மைப்படுத்தி மனதையும் தூய்மைப்படுத்தி அதனால் நமக்கு தெய்வீக சக்தியும் அருளும் பெற்று பலவிதமான எண்ணற்ற பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது தான் இந்த சிவராத்திரி. இந்த சிவராத்திரி 12 சிவராத்திரிகளை ஆலயங்களுக்கு செல்பவரும் இருக்கிறார். இல்லை மகா சிவராத்திரிக்கு மட்டும் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். ஆக மொத்தம் நம்ம 12 மாதங்களிலும் நம்மளால் சிவராத்திரியில் நமக்கு இறைவனை வழிபட முடியவில்லை என்ற மகா சிவராத்திரி அன்று, அதாவது ஒரு சிவராத்திரியாவது நம்ம இறைவனை நினைத்து நாம் மனதும் உடலும் தூய்மையாக வைத்து கொண்டு இறைவனை நோக்கி நாம் விரதம் இருந்தோம் என்றால் நிச்சயமாக அனைத்து வித பலன்களையும் அளிப்பார் என்பதே திண்ணம். அதுவும் சிவபெருமான் தீமைகளை அழிக்கக்கூடிய கடவுளாக இருப்பதினால் நிச்சயமாக நமக்குள் ஏற்படும் பொறாமை, கோபம்
போன்ற அனைத்து விதமான கெட்ட தீமை பழக்கங்களை அழித்து நன்மை பழக்கங்களை நமக்கு பெருக்கி கொடுத்து அத்துடன் செல்வ செழிப்பையும் பெருக்கி கொடுத்து இந்த நாட்டில் ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுக்கும் அளவிற்கு நல்ல ஆற்றல்களை தந்து நம் மனதையும் தூய்மைப்படுத்தி வாழ்க்கையும் நிம்மதியாக கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு விரதமாக இந்த சிவராத்திரி நமக்கு பயன்படுகிறது. இருக்கின்ற அனைத்து வித விரதத்திலும் மனது தூய்மைப்படுத்தவும் நமக்கு சக்திகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விரதமாக தான் இருக்கிறது. ஆனால் இந்த சிவராத்திரி மட்டும் நம் மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்தி மனதுக்கு ஆற்றலையும் தரக்கூடிய ஒரு சிவராத்திரி விரதமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சிவராத்திரி விரதத்தை நாமும் கடைபிடித்து அனைத்து விதமான பயன்களையும் பெற்று சிவபெருமானின் அருளோடு நல்ல செல்வ வளங்களோடு இருப்போம். நிச்சயமாக ஒவ்வொருவரும் சிவராத்திரி விரதம் கடைபிடிப்பது முக்கியமாகவே சொல்லப்படுகின்றது. தொடர்ந்து அந்த காலத்தில் இருந்து நாம் முன்னோர்கள் அதற்காகத்தான் ஒவ்வொரு வழிபாட்டும் ஒவ்வொரு காரணத்திற்காக வைத்தார்கள். இதுவே அதை பொறுத்து நாம் உடலை சுத்தப்படுத்துவதற்கும் ஆன்மாவை சுத்தப்படுத்துவதற்காகவும் சிவராத்திரி வழிபாடு செய்து சிவனருளை பெற்று வாழ்வதற்காகவே இந்த சிவராத்திரி வழிபாடு கொண்டு வரப்பட்டது. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற சிறப்பான தகவல்களை நம்ம சேனலில் பெற்றிடலாம். அடுத்த ஒரு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.